மஷ்ரூம் தோசையோட என்னோட பர்த்டே vlog ஸ்டார்ட் பண்ணலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன வேணும்னு சொல்லி ஃபஸ்ட்டே கேட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மஷ்ரூம் தோசை தான் எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க அம்மா. ஹை லவ்லீஸ், இன்னைக்கான வீடியோவில் என்னோட பர்த்டே vlog தான் பார்க்க போறீங்க. ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் த டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் குளிச்சு ரெடி ஆயிருக்கேன். ஃப்ரெண்ட் ஷாப்பிங் போகணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா, அதுக்காக தான் நான் ரெடி ஆயிருக்கேன். என்னோட அவுட்ஃபிட் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. இது மார்னிங்காக பிளான் பண்ணியிருந்தேன், பட் ஆஃப்டர்நூன் தான் நான் போட்டிருக்கேன். ஈவினிங்க்கு செப்பரேட்டாக இன்னொன்று பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதுவுமே அப்கமிங் வீடியோஸில் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். அவுட்ஃபிட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கெட் ரெடி வித் மீல நான் டீட்டெயில்டாக எப்பயுமே ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வீடியோக்குள்ள போனா தான் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிவிஸ் கேலரி சேனலை இன்னும் நீங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம பண்ணிக்கோங்க. ஹாப்பி பர்த்டே. Thank you. ஹை லவ்லீஸ், இன்னைக்கு பர்த்டே. நிறைய ஸ்லிப்பர்ஸ் வந்து பார்த்துருந்தோம், பட் என்னோட சைஸ்க்கு வந்து செட் ஆகலை. பாட்டாவில் கொஞ்சம் ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவாகவுமே ஃபீல் ஆச்சு. நான் வீடியோஸே எடுக்கல நிறைய இடத்துல. அண்ட் அதுக்கப்புறம் ஜூடியோ போயிருந்தோம். ஜூடியோ போயிட்டு அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெயில் பாலிஷே லாஸ்ட் மினிட்ல போய் நானும் அம்மாவும் தான் வாங்கிட்டு வந்தோம். பட் அது வைக்கிறதுக்கு தான் எனக்கு டைம் இல்லாமல் போச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு வா நான் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் இன்வைட் பண்ண எங்களோட க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் வந்திருந்தாங்க. அவங்க கூட தான் இந்த பர்த்டேவை நான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். என்னோட அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாளாக வந்து கஸ்டமைஸ்டு ட்ரெஸ் எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் மெட்டீரியல் வாங்குறப்போ லைட் பேபி பிங்க் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். பட் அவுட்புட் எனக்கு வந்து நாட் சாட்டிஸ்ஃபை அப்படின்றதுனால அகெயின் பேபி பிங்கே தான் எடுத்தேன். பட் அம்மா இந்த கலர் ஆப்ஷன் லைக் பீகாக் ப்ளூ கலர் வீடியோவில் கொஞ்சம் டல்லாக தெரியுது. பீகாக் ப்ளூ கலர் இதுவே பெட்டராக ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, இந்த டைம் இது ஸ்டிச் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து பேபி பிங்க்ல ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கஸ்டமைஸ் பண்ணேன். அண்ட் அம்மாவோட ஹெல்ப்னால இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆன் டைமுக்கு என் பர்த்டேக்கு என் கைக்கு கிடச்சிது. வீட்லேயே ஒரு குட்டி கேக் கட்டிங் பண்ணிவிட்டு அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச, அதாவது ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே இந்த டைம் எனக்கு பர்த்டேக்கு கிடச்சிது. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் மிரர். ஸோ அப்கமிங் டே கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். மார்னிங்லேருந்தே வீடியோ எடுத்திருந்தா அந்த டே ஃபுல்லாக எடுத்துருக்கலாம் லாஸ்ட் இயர் மாதிரி. பட் நான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் எடுத்தேன் அப்படின்றதுனால இது ஒரு குட்டி விலாகாக தான் இருக்கும். அன்பாக்சிங்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் அதுவுமே உங்களுக்கு நான் அப்கமிங் டேஸில் போஸ்ட் பண்ணுறேன். எனக்காக எல்லாருமே இந்த டைம் பார்த்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸ், ரொம்ப தாட்ஃபுல்லான கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப பார்த்து பண்ணியிருந்தாங்க. மம்மி வந்து நிறைய ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து மிரர் வாங்கி கொடுத்தாங்க. என்னோட தங்கச்சி ரேஷ்மா இந்த மாதிரி நிறைய பேர் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேரை நான் இங்கே மென்ஷன் பண்ணிகிட்டே போகணும். ஏன்னா அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்காக பார்த்து பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் மிரரை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த மிரர் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பர்டிகுலராக இந்த மிரர் கிடையாது, லாங் சைஸில் ஒரு மிரர். எதுவுமே எனக்கு பிளான் கிடையாது எந்த மாதிரி வேணும் அப்படின்றதெல்லாம். வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதுனால நான் எனக்கு எப்படி வேணுன்றத ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்கே இன்ஃபர்மேஷன் இன்புட் வாங்கிட்டாங்க மம்மி. எனக்கு மிரர் வந்துருச்சுன்னு தெரியும், பட் உள்ள என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்ன கலர் இருக்குதுன்னு சொல்லி எதுவுமே தெரியாது. அதனால கொஞ்சம் எக்ஸைட்டடாகவே இருந்தேன், இப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த கிஃப்ட் வந்து பர்சனலாக எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் கெட் ரெடி வித் மீலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், சேம் டைம் எனக்கு அது ஒரு ஆசை அப்படின்றதுனால. நிறைய பேருக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ட்ரீம் வந்து எனக்கு இந்த லாங் சைஸ் மிரர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அது இந்த டைம் எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். அண்ட் ஐம் ஸோ எக்ஸைட்டட் டு ஓப்பன் திஸ் பாக்ஸ். அண்ட் இந்த அவுட்புட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு பேட்டர்னில் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு யோசித்து வச்சுருந்தேன். பட் அதை விட பெட்டராக, அதை விட சூப்பராகவுமே எனக்கு இந்த டைம் வந்து அமைஞ்சிருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு மிரர்னால் ரொம்ப பிடிக்குமா? உங்களோட ட்ரீம் விஷ் எதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ரொம்பவே தேங்க்ஃபுல் ஃபேமிலிக்கு தான் சொல்லணும், எனக்காக பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணதுக்காக. ஹவ் எக்ஸைட்டட் யூ ஆர் அப்படின்னு கேட்டாங்களே, நான் சொல்கிறது ஒரே வார்த்தை தான், ஐ எம் ஸோ எக்ஸைட்டட், ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் அது போக நிறைய கிஃப்ட்ஸ் எனக்கு வந்திருந்தது. அது எல்லாமே அன்பாக்சிங் வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என் பர்த்டே அன்றைக்கி கிருத்திகே வந்ததுனால நாங்கள் எதுவுமே நான்வெஜ் அன்றைக்கி ஃபுல்லாகவே எடுக்கல. ஸோ ஹோட்டல் போய் வெஜ்ஜில் ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியாக கிளம்பியாச்சு. அண்ட் அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு ஐட்டம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு எங்களோட டேவை சூப்பராகவே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யோர் விஷஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பரான vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.